பேசிகிட்டு இருக்காங்க, மீடியாவில் வருது. ரஜினி அரசியலுக்கு வந்தால் என்ன செய்வார், அஜித் வந்தால் என்ன செய்வார்? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவங்க சுயநலவாதிகள். அஜித் என்ன செய்வார்? ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கடா ரசிகர்களே, என்ன ஏன்டா பார்க்குறீங்க? நான் கார் ரேஸ் தான் எனக்கு குடும்பம், நான் பல கோடி அதுக்கு தான் செலவழிப்பேன், ரசிகர் உங்களுக்குலாம் 10 பைசா கொடுக்க மாட்டேன். டோய் அவர் இந்த பக்கம் இவர் யார், ரஜினிகாந்த். என்ன ஆட்சி வரணும்னு ஆசை இருந்துச்சு, கிட்னி போச்சு. பாபா சொல்லிட்டாரு, அரசியலுக்கு போனேன்னா நீ சட்னி ஆயிடுவேன்னு. அதனால தப்பிச்சுக்கிட்டாரு. அவர் மேடத்துக்கு அடிமையாக இருக்கார். அது பிராமண பொண்ணு. அந்த அம்மாவுக்கு ரஜினிகாந்த் அடிமை. அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. வேணா ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் போய் கேட்டு பாருங்கள். பல பேர் ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் யாரெல்லாமோ சொல்லி அப்புறம் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சர்வாதிகார அம்மா அந்த அம்மா. புரிஞ்சுங்க, ரஜினிகாந்தே அடிமை தான். அதனால தான் அரசியலுக்கு வரல. புரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களே? மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய மாட்டார். அவர் பணம் எல்லாமே கர்நாடகாவுக்கு போயிடும். எது நடந்தாலும் கர்நாடகா தான் எல்லாமே. புரிஞ்சுங்க, சிம்பிளிக்காக சொல்கிறேன். அடுத்தபடியில் வரேன்.